இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஷோவில் மணிமேகலை ரொம்பவே எமோஷ்னலாக இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்தவங்க தான் மணிமேகலை. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் விஜய் டிவியிலேருந்து அதிரடியாக வெளியேறி இருந்தாங்க. இப்போ அவங்க ஜீ தமிழில் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக இருக்கிறாங்க. அவங்க இந்த நிலையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்ட போது மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனக்கு பிடிச்ச வேலையே வேண்டாம்னு சிலர் சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியா பக்கத்தில் பலருக்கும் பரிச்சயமான மணிமேகலைக்கு பெருசாக அறிமுகமே நம்ம கொடுக்க தேவையே இல்லை. ஆரம்பத்தில் அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டார் மியூசிக் தொகுப்பாளினியாக வேலைக்கு 8 வருஷத்துக்கு மேலே அதே சேனலில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க டான்ஸ் மாஸ்டர் ஹுசேனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 2 பேருமே வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க வீட்லேயும் ஒத்துக்கலை, திருமணத்துக்கு சம்பந்தம் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கையில் ஸ்டார்டிங்கில் ரொம்பவுமே கஷ்டப்பட்ட மணிமேகலை அந்த நேரத்தில் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான டான்ஸ் நிகழ்ச்சியில் தன்னோட கணவரோடு சேர்ந்து போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் சில நிகழ்ச்சிகளை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் வந்தது. ஹோஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவங்க கோமாளியாக மணிமேகலை கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கிட்டது எல்லாராலையும் பாராட்டப்பட்டது தான். ஒவ்வொரு வாரமும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு மத்தியில் நல்ல ரீச் கிடச்சிட்டு தான் இருந்தது மக்கள் மத்தியில். ஆனாலும் கடந்த 5வது சீசனில் தொகுப்பாளினியாக மணிமேகலை கலந்துக்கிட்டு நிகழ்ச்சி முடிகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வர்றேன் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஷாக் ஆனாங்க. எல்லாரும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மணிமேகலை அதுக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் முடிஞ்சிருச்சு குக் வித் கோமாளி. அதுக்கப்புறமா அவங்க டைம் எடுத்துகிட்டு இதுதான் ரீசன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டு தான் என்னென்னா, நான் இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிறதுக்கு முக்கியமான காரணம் மறைமுகமாக பிரியங்கா தான்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் பிரியங்காவோட பேரை மணிமேகலை எந்த இடத்துலையுமே சொல்லலை, மேற்கோள் காட்டவே இல்லை அவங்க. ஆனாலும் அவரை தான் மணிமேகலை சொல்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மக்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக பல இடத்துல குரல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் செஞ்சுருந்தாங்க. நீங்கள் அந்த குக் வித் கோமாளி எபிசோட் பார்த்துருக்கும் போதே தெரியும் பிரியங்கா எவ்வளோ டாமினேட் பண்ணாங்கன்னு. மணிமேகலை ஆங்கராக இருக்கும்போது அது அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணது. சில வீடியோஸ் எல்லாம் ரொம்பவுமே வைரல் ஆனது அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு. ஆனால் சிலர் மட்டும்தான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் பிரியங்காவுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, மணிமேகலை விஜய் டிவியை விட்டு இந்த ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே மணிமேகலை விஜய் டிவியை விட்டு விலகிட்டாங்க. கொஞ்சம் சில மாதங்களாக எந்த நிகழ்ச்சியிலுமே அவங்க கலந்துக்கல. மோஸ்ட்லி அப்ராடில் நடக்கிற ஷோ, உள்ளூரில் நடக்கிற ஷோவில் மட்டும்தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் டான்ஸோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக இறங்கினாங்க. அதனோட ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா செம இதாக இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்களுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ப்ரொமோலாம் பார்த்துட்டு ஜாஸ்தியாக ஆதரவு கொடுத்தாங்க. இந்த நிலையில் தான் சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்களுக்கு விருதும் கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு சப்போர்ட்டாக என்னோட கணவர் ஹுசேன் மட்டும்தான். ஹுசேன் இல்லைன்னா இந்நேரம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவுமே உருக்கமாக பேசியிருந்தாங்க. மணிமேகலை மேடை கிடைக்கும் இடமெல்லாம் தன்னோட கணவரை குறித்து தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க பேசும்போது, நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வேலையை என் வாயாலே வேண்டான்னு சொல்ல வச்சாங்க. அப்போ கூட சிலர், நீ இந்த இடத்துலேருந்து வெளியே போனால் அதற்கு பிறகு நீ தொகுப்பாளினியாக வெளியே வரவே முடியாதுன்னு என்னை சொன்னாங்க. உன்னோட கேரியரே முடிஞ்சிரும்னு பலர் சொன்னாங்க. ஆனால் நான் என்னோடய சுயகௌரவத்திற்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தேன். அதற்கு பிறகு தான் நான் எடுத்த முடிவு சரின்னு எனக்கு மனசில் தோணுது. அதுக்கு காரணம் ஹுசேன் மட்டும்தான். இந்த சம்பவம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு தான் நான் பொங்கல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அப்போது பார்க்கும் ரசிகர்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டது, நீங்கள் அடுத்து எந்த சேனலுக்கு வருவீங்க, அடுத்து எந்த ஷோ பண்ண போகிறீங்கன்னு மட்டும்தான் கேட்டாங்க.
அப்போ தான் நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து அவ்வளோ அழுதேன். இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு முடிவெடுத்த போது கூட அழலை. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்பவும் அழுதேன். ஆனால் அடுத்த நாளே